ஈவன் ஈஸியாக நம்மளுக்கு ஜுரத்தை கொடுக்கக்கூடிய படம் நாவல் மரம். ஆனால் அந்த நாவல் மரத்தை நாம் நட்டோம்னா அது வளர்வதற்குள் நாம் உச்சத்தை தொட்டு விடுவோம். நம்மளுடைய லைஃப்பில் நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்போம். இது ரோகிணியினுடைய முதல் பாதம். இதை நான் கடைசியில் எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இரண்டாவது பாதம் சாதாரணமாக நமக்கு பேசிக்காக இருக்கக்கூடியது மற்ற ரிஷபராசியினுடைய அத்தனை குணங்களோடு சேர்த்து மெயினாக விளங்கக்கூடியது. நம்ம ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக நாம் எப்படி இருப்போம்னா கொஞ்சம் பேசிக்காகவே நல்ல சுபாவம் உள்ளவர்களாக இருப்போம். அதே சமயத்தில் நமக்கு வீட்டில் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா அதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். புரியல சார் அப்படின்னா நமக்கு வீட்டில் நம்ம கோயிலுக்கு போகணும், இல்லை நீ காலங்காலில் எழுந்திருக்கணும்டா அப்படின்னு வீட்டில் சொன்னான்னு எழுந்திருப்போம். குழந்தைகளாக இருந்தால், பெண் குழந்தைகளாக இருந்தால் காலங்காலில் வீட்டில் சாணி தெளிக்கணும், மொழுகணும், வீடு மொழுகணும், அல்லது இப்படி தான்